தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் சில நடிகர்கள் மட்டும் எப்போதும் படப்பிடிப்புக்கு தாங்கள் கொடுத்த தேதிகளில் நடிக்க வராமல் டிமிக்கி கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார்கள். முன்பெல்லாம் நடிகர் கார்த்திக் அப்படி இருந்தார். இந்த தலைமுறைக்கு நடிகர் சிம்பு கார்த்திக்கின் வேலையை செய்து வருகிறார். இன்னொரு பக்கம் சில அறிமுக நடிகைகள் அல்லது நடிகர்களிடம் அவர்களிடம் அழகும் நடிப்பு திறமையும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் பெரிய ஆட்களாக வருவார்கள் என நினைத்தால் சம்பந்தப்பட்ட இயக்குனரோ அல்லது தயாரிப்பு நிறுவனமோ அவரை ஒப்பந்தம் செய்யும் போது குறைந்தது 3 வருடங்கள் வரை வேறு எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது, எங்களை மீறி எந்த படத்திலும் ஒப்பந்தம் ஆகக்கூடாது, எங்கள் தயாரிப்பில் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தமே போட்டு விடுவார்கள். அப்படி அவர்கள் நடித்து வெளியான முதல் படம் ஹிட்டாகி லட்சங்களை கொட்டி கொடுக்க வேறு தயாரிப்பாளர்கள் வந்தாலும் சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளால் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட முடியாது. வேறு வழியின்றி ஒப்பந்த காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். இது இப்போது மட்டுமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்துள்ளது. இன்னும் சொல்லப்போனால் அவரது படப்பிடிப்பிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை உருவானதும் உண்டு. பலருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுதுதான் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதுவதில் பிரபலமாக உருவாகி வந்தார். எம்ஜிஆரின் சில படங்களுக்கு தொடர்ந்து வசனம் எழுதி வந்தார். அப்படி அவர் வசனம் எழுதிய படங்களில் ஒன்றுதான் அபிமன்யு. அப்போதுதான் எம்ஜிஆரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த காலகட்டம் அது. இந்த படத்திற்கும் கலைஞர் கருணாநிதி தான் வசனம் எழுதினார். எம்ஜிஆர் இதில் அர்ஜுனனாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் கதாநாயகனாக டைட்டில் கதாபாத்திரமான அபிமன்யுவாக நடித்திருந்தவர் எஸ்.எம். குமரேசன் என்கின்ற நடிகர்தான். ஆனால் முதலில் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தவர் எஸ்.எஸ்.ஆர் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் தான். சொல்லப்போனால் எம்ஜிஆரும் கலைஞரும் கூட இந்த கதாபாத்திரத்தில் எஸ்.எஸ்.ஆர் தான் நடிக்க வேண்டும் என சிபாரிசு செய்துதான் அவரை உள்ளே அழைத்து வந்திருக்கிறார்கள். படப்பிடிப்பு துவங்கி ஓரிரு நாட்கள் நடைபெற்ற போது எஸ்.எஸ்.ஆர் நடித்த காட்சிகள் படக்குழுவினரிடம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றன. ஆனால் அப்போதுதான் எதிர்பாராத இடியாக படக்குழுவினருக்கு அந்த செய்தி வந்தது. அதாவது அப்போதைய காலகட்டத்தில் பெரும்பாலான நடிகர்கள் மேடை நாடகங்களும் நடித்து கொண்டு திரைப்படத்திலும் நடிப்பார்கள். அப்படி அந்த சமயத்தில் நடிகர் எஸ்.எஸ்.ஆர் அப்போது பிரபலமாக இருந்த DKS நாடக குழுவில் தொடர்ந்து நடிப்பதற்காக அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வந்தார். ஒப்பந்தத்தின்படி அவர் ஒப்பந்த முடியும் வரை வேறு படங்கள் எதிலும் நடிக்க முடியாது. நாடகம் நடக்காமல் நாட்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட படங்களில் நடிக்கக்கூடாது. இந்த நிலையில்தான் எஸ்.எஸ்.ஆர் இப்படி அபிமன்யு படத்தின் நடிப்பதை கேள்விப்பட்ட DKS நாடக குழு சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இது குறித்து நோட்டீஸ் அனுப்பியது. அதில் எங்கள் ஒப்பந்தத்தின்படி எஸ்.எஸ்.ஆர் எந்த படத்திலும் நடிக்க முடியாது. அப்படி அவரை ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பையும் நடத்துகிறீர்கள். உடனடியாக அவரை அந்த படத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் மூலமாக நாங்கள் உங்கள் படத்தை தடை செய்யும் விதமாக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என நோட்டீஸ் அனுப்பினார்கள். அபிமன்யு பட தயாரிப்பு நிறுவனமும் வேறு வழியின்றி தங்கள் படம் தடைபடக்கூடாது என்பதற்காக எஸ்.எஸ்.ஆருக்கு பதிலாக எஸ்.எம். குமரேசன் என்கின்ற நடிகரை நடிக்க வைத்தனர். அந்த நிலையில் எம்ஜிஆர் கலைஞர் இருவருமே வளர்ந்து வந்த காலகட்டம்தான் என்பதால் அவர்களின் செல்வாக்கு எஸ்.எஸ்.ஆரை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு வளர்ந்திருக்கவில்லை. அதனால் எஸ்.எஸ்.ஆர் அந்த படத்திலிருந்து விலகுவதை அவர்கள் வேறு வழியின்றி கையை பிசைந்தபடிதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆருடன் இணைந்து நடிப்பதற்கான, அதுவும் கலைஞரின் வசனத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போலதான் இந்த படத்திலிருந்து விலக வேண்டி இருக்கிறதே என கண்ணீர் மல்க எம்ஜிஆர் உள்ளிட்ட படக்குழுவினரிடம் விடைபெற்று சென்றாராம் எஸ்.எஸ்.ஆர். நாட்டிய பேரொடி என புகழ்பெற்ற நடிகை பத்மினி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் இவர் நடித்துள்ளார். கன்னிகா என்கிற திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். நடனம், நடிப்பு என இரு கலைகளிலும் கைதேர்ந்த இவரை போன்ற ஒரு திறமை வாய்ந்த நடிகையை அந்த காலத்தில் பார்ப்பது ரொம்பவே கடினம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் மோகனாம்பாள் என்னும் கதாபாத்திரத்தில் தனது நடிப்பினை மிகச் சிறப்பாக வெளிக்காட்டினார். திரையில் கோலாகலமாக ஜொலித்த பத்மினி 1961 அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து ஒதுங்கினார். அப்படி திருமணம் செய்வதற்கு 1 வருடம் முன்பாக அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த படம்தான் ராஜா தேசிங்கு. அதற்கு முன்பு எம்ஜிஆருடன் மதுரை வீரன், மன்னாதி மன்னன், அரசிலங்குமரி உள்ளிட்ட படங்களிலும் பத்மினி ஜோடியாக நடித்துள்ளார். ராஜா தேசிங்கு படத்தில் எம்ஜிஆர், தேசிங்கு மற்றும் தாவூத் கான் என 2 வேடங்களில் நடித்தார். எம்ஜிஆரின் நண்பனாக முகமது கான் என்கிற கதாபாத்திரத்தில் லட்சிய நடிகர் என சொல்லப்பட்ட எஸ்.எஸ். ராஜேந்திரன் என்கிற எஸ்.எஸ்.ஆர் நடித்திருந்தார்.
இதில் தேசிங்கு எம்ஜிஆர் கதாபாத்திரத்திற்கு பத்மினியையும் எஸ்எஸ்ஆர் ஜோடியாக பானுமதியும் நடிக்க வைக்க முடிவானது. ஆனால் பானுமதி எனக்கு ஜோடியாக வேண்டாம் என எஸ்எஸ்ஆர் அடம் பிடித்ததால் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பானுமதியை மாற்றிவிட்டு எஸ்எஸ்ஆருக்கு பத்மினியை ஜோடியாக மாற்றினார்கள். ஆனால் கதாபாத்திரத்தின் தன்மை உணர்ந்துதான் பானுமதியை எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஆக்கினார்கள் என்று அப்போது சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த லட்சிய நடிகரின் லட்சியம் என்னவாக இருந்தது என்கிற லட்சணம் பின்னாளில் வெளிப்பட்டது. ஏற்கனவே நடிகர் எஸ். ராஜேந்திரனுக்கு திருமணமாகியும் ஆகாமலும் மொத்தம் 3 மனைவிகள் இருந்தனர். அந்த அளவிற்கு அவர் திரையுலகில் ஒரு மன்மதனாக வலம் வந்தார். அப்படி ராஜா தேசிங்கு படத்தில் நடிக்கும் போது பத்மினியின் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஆனால் படப்பிடிப்பு சமயங்களில் நடிகை பத்மினியுடன் அவர் நெருங்கி பழக முயற்சித்தார். ஆனால் பத்மினியோ அவரிடமிருந்து ஒதுங்கி செல்ல முயற்சித்தார். ஆனாலும் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு பத்மினியை எப்படியாவது வளைத்து விடலாம் என தொடர்ந்து முயற்சி செய்து அதை லட்சியமாகவே மாற்றிக்கொண்டார் எஸ்எஸ்ஆர். ஆனால் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்கும் காட்சிகளில் ரொம்பவே அமைதியாக இருப்பார் எஸ்எஸ்ஆர். அவர் இல்லாத சமயங்களில் நடிகை பத்மினியை வலுக்கட்டாயமாக வளைக்க முயற்சியை தொடர்ந்தார். இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுகளுக்கும் வந்தது. அதைத் தொடர்ந்து எஸ்எஸ்ஆரை அழைத்து கண்டித்துள்ளார் எம்ஜிஆர். ஆரம்ப காலத்திலிருந்தே எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் ஒன்றாக பல படங்களில் நடித்து பயணித்தவர்கள்தான். நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள்தான். ஆனாலும் சினிமாவில் தன்னையும் ஒரு பெரிய நடிகராக நினைத்து கொண்ட பிறகு எஸ்எஸ்ஆரின் போக்கே மாறியது. எம்ஜிஆரை 3 எழுத்துக்களில் அனைவரும் அழைப்பதை பார்த்து தானும் அதே போல பெரிய ஆள்தான் என்கிற எண்ணத்தில் தன்னை எஸ்எஸ்ஆர் என்று அழைக்கும் விதமாக பார்த்து கொண்டார். அப்படிப்பட்டவருக்கு பத்மினியை நெருங்க விடாமல் எம்ஜிஆர் தடுப்பரணாக நின்றது கடுப்பேற்றியது. காரணம், நடிகை பத்மினியை தன் உடன்பிறவாத சகோதரியாக நினைத்தவர் எம்ஜிஆர். எப்போதும் எம்ஜிஆரை அண்ணா என்ற அன்புடன் தான் அழைப்பார் பத்மினி. அவருக்கு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது என்கிற தகவல் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, எஸ்எஸ்ஆருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் பத்மினியை தேவையில்லாமல் எஸ்எஸ்ஆர் சொல்லிவிட்டு கொண்டிருப்பது எம்ஜிஆருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் தனது இன்னொரு சகோதரியாக கருதும் விஜயகுமாரியுடன் எஸ்எஸ்ஆருக்கு திருமணம் நடந்தபோது நேரில் கலந்து கொண்டு வாழ்த்தியவர் எம்ஜிஆர். 3 பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னரும் எஸ்எஸ்ஆர் இப்படி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆரை அழைத்து கண்டித்தார். எம்ஜிஆரின் கோபம் கண்டு அதன் பிறகு வாளை சுருட்டி கொண்டு அமைதியாக அந்த படத்தில் நடித்தார் எஸ்எஸ்ஆர். அதன் பிறகு 1961 பத்மினிக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எஸ்எஸ்ஆருக்கு எம்ஜிஆர் மீது வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இருவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள்தான். எஸ்எஸ்ஆர் திமுக கூட்டங்களில் பிரச்சார பீரங்கியாக பேசி வந்தவர். திமுகவில் எம்ஜிஆருக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி கலைஞருக்கு ஆதரவான நபர்களிடம் எம்ஜிஆரை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்துவதில் எஸ்எஸ்ஆரின் பங்கு முக்கியமாக இருந்தது. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆர் நடிகர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்ட சம்பவம் நடைபெற்றதல்லவா? அப்படி ஒரு முறை எஸ்எஸ்ஆர் பேசிய போது, எம்ஜிஆரிடம் மட்டும் இப்போது துப்பாக்கியை கொடுத்தால் அவர் எம்.ஆர். ராதாவை சுடமாட்டார், அதற்கு பதிலாக என்னைத்தான் சுடுவார் என்று காமெடியாக சொன்னாராம். இந்த வார்த்தைகளின் மூலமாகவே எஸ்எஸ்ஆருக்கு அவரது கல்யாண குணங்களுக்கு எம்ஜிஆர் சிம்ம சொப்பனமாக இருந்துள்ளார் என்பது தெரிந்து கொள்ள முடியும்.